உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம். சோதோமின் ராஜா வரார். இந்த பொருளை நீ எடுத்துக்கோ அப்படின்னா ஆபிரகாம் சொல்றாரு, நாளை ஒரு காலத்துல ஆபிரகாமா நான் ஆசீர்வதிச்சேன்னு நீ சொல்லிடக்கூடாது. அதனால உன்னதமான தேவனுக்கு நான் என் கையை உயர்த்துறேன். கர்த்தர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறவர். இதே நம்ம கிட்ட இப்படி ஒரு டீல் வந்திருந்தா மொத்தத்தையும் வலிச்சு எடுத்துட்டு வந்திருப்போம். அதனாலதான் அவங்க தரணும்னு நினைப்பாங்க, நம்ம கூட வாங்கிக்கணும்னு நினைப்போம். ஆனா கர்த்தரை தடுத்து வச்சிருப்பாரு. ஏன் வச்சிருப்பாருன்னா, ஒரு முறை அவருக்கு தான் கொடுக்குறாருன்னு தெரிஞ்சுட்டா அவரே பார்க்கற புத்தி என்கிட்ட மாறுற வரைக்கும் இங்கேயும் ஒரு ஷட்டரை போட்டுருவாரு. நீ என்ன மட்டும் பாரு, உனக்கு ஆசீர்வாதம் எங்கிருந்து வரணும்னா நான் தான் தரேன்னு நீ விசுவாசிக்கணும். பாஸ்டர், நீங்க இடம் தருவார்னு சொன்ன உடனே நான் இவட்டு தான் கடன் கேட்கலான்னு நினைச்சிருந்தேன் பாஸ்டர் அப்படின்னு உங்க மனசுல சிலரெல்லாம் அப்படியே வந்து போயிருக்கலாம். மனசுல நிரம்பி இருக்க வேண்டியது கர்த்தர் தான். கர்த்தர் எந்த வழியை திறக்கிறாரோ அந்த வழி வாய்க்கும். அந்த வழியில சரியா கர்த்தர் உங்களை நடத்துவாரு. ஆவியானவர் உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்து இது கர்த்தர் திறந்து வச்ச வாசல்பா, இதுக்குள்ள போப்பான்ற சத்தத்தை அவரே உங்களுக்கு தொடிக்க பண்ணுவார்.